ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, புண்ணியம் செய்து உன் அம்மாவாகிய என்னை நீ வணங்குவதால் தான் இப்போது இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்போது அதற்குரிய பணமாகவும் பரிசாகவும் பலனாகவும் உன் வாழ்வில் மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் இந்த பதிவு உன் கண்களில் படும். இனி எப்போதும் சந்தோஷமாக நீ இருக்கப் போகிறாய். பல நன்மைகளை பெற்று உன் வாழ்வில் உயரப் போகிறாய். துன்பத்தை அனுபவிக்கிறேனே என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அந்த துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தான் உன் சந்தோஷம் என்னும் முத்தை நான் ஒளித்து வைத்திருந்தேன். இப்போது அந்த முத்தை திறந்து உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுத்து கவலைகளையும் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடிக்க உன்னை உயர்வாக வாழ வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பை என் அன்பு பிள்ளையான உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன். என் தங்கமே, மற்றவர்கள் மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகளை தேவைப்படும் போது அவர்கள் மனதிற்கு இதம் தரும் நல்ல வார்த்தைகளை பேசிய உன் வாழ்வில் நான் நல்லது செய்யாமல் விட்டு விடுவேனா? இதோ உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள். எதை நினைத்தும் நீ மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி களிப்பை உனதாக நான் மாற்றித்தரப் போகிறேன். என் மீது பக்தியோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை இப்போது முத்து போன்ற சிறப்பாக மாறப்போகிறது. நீ பயந்தாலும் வாழ்க்கை உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். பணிந்தாலும் துரத்தி கொண்டுதான் இருக்கும். துணிந்து தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார். வெற்றி உன் பின்னால் உன்னை தேடி வரும். என் செல்லமே, என் அருளாலும் ஆசியாலும் நீ இழந்ததை திரும்ப பெறும்படி உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் வரப்போகிறேன். நீ நினைத்தது நடக்கவில்லை என நினைத்துதானே மனம் சோர்ந்து போயிருக்கிறாய். நீ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுக்க உனக்கு துணையாய் இப்பொழுது நான் வந்து விட்டேன். வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என நினைத்து வேறு வழியில் செல்ல யோசிக்க வேண்டாம். நீ செல்லக்கூடிய பாதையே உனக்கு நல்ல வழியாக மாற்றி நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் உலா வரும்படி நான் செய்ய போகிறேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் தானே? அப்படியானால் முதலில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடக்கூடிய சிலரை உன் வாழ்வில் சந்திப்பதையும் அவர்களின் செயல்களை பற்றி நீ சிந்திப்பதையும் அறவே தவிர்த்துவிடு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தொலைதூர பயணம் செய்து வேலை பார்த்து கஷ்டப்படுவதை நான் அறிவேன். உன் குடும்பத்தை நான் கண்ணுக்குள் கண்ணாய் வைத்து பாதுகாத்து கொண்டே எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த உனது லட்சியத்தை இப்போது நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக உன் பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய். நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் நீ பழகக்கூடிய முறையிலும் நீ நடக்கக்கூடிய விதத்திலும் தான் உண்மையான அழகு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா செயல்களையும் எல்லா வார்த்தைகளையும் அளவோடும் அன்போடும் பணிவோடும் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் என் தங்கமே. கஷ்டங்களை தாங்கி தாங்கி என் இதயம் கலங்கிவிட்டது அம்மா. இனி என்னதான் என் வாழ்க்கையை செய்ய போகிறீர்கள்? எனக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டீர்களா என நீ வருத்தப்பட்டு கேட்டாய்தானே? ஒரு கட்டத்திற்கு மேல் இப்போது என்ன நடந்தாலும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று வேதனைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக வைக்கப் போகிறேன். நாளை முதலிலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான நாட்கள் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனி எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. தேவையில்லாமல் பெருமை பேசுவதை நிறுத்தி கொண்டு பொறுமையோடு வாழப்பார்.
சாதிக்க நினைக்கும் எவரும் பெருமை பேச மாட்டார்கள். பெருமை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எவரும் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. நீ மற்றவர்களுக்கு எதையும் கொடுத்து உதவ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. மனதார அவர்கள் வாழும்படி உனக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டே இரு. மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீ பேசுவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தான் போகிறது. அவர்களுக்காக முடிந்தவரை நீ பிரார்த்தனை செய்தால், நீ அவர்களுக்காக எது வேண்டும் என கேட்டாயோ அதையே உன் வாழ்வில் நான் கொடுப்பேன். எல்லையற்ற பொறுமையும் நிதானமும் உன்னிடம் இருக்கும் வரை நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடலாம். என் செல்லமே, என்னுடைய அம்சத்தின் வெளிப்பாடாகத்தானே நீ எல்லோரிடமும் அன்போடு நடந்து கொள்கிறாய். அப்படி உனக்குள் ஒரு தாய் பாசமும் தாய்மை உணர்வும் இருப்பதால் தான் அதற்கான பலனை பொக்கிசமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உயர ஆசைப்படுகிறாயோ அந்த அளவிற்கு தக்க வழிகளையும் கடுமையான சோதனைகளையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதன் அடையாளமாக தான் இப்போது சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சிரமப்படாமல் மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது என் செல்லமே. இந்த உலகம் என்னும் பயிற்சி கூடத்தில் உன்னை நீயே உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நான் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக தான் உன் லட்சியங்களை நீ அடைவதற்கான திறமைகளை ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக இரு. நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி அல்லது தவறி விழுந்தாலும் சரி, யாரையும் உதவிக்கு கூப்பிடாமல் தானாக எழுந்து நிற்க முயற்சி செய். கொஞ்சம் கூச்சல் போட்டு உதவியை கேட்டாயானால் நீ கீழே விழுந்ததை பார்த்து கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வாய். எக்காலத்திலும் யார் உதவியையும் நீ நாடி தேடி போகாதே. தேடி போகாத அளவிற்கு உனக்கானதை, நீ ஆசைப்பட்டதையும் நானே கொண்டு வந்து தருவேன். கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கோடி புண்ணியம் செய்ததின் காரணமாக தானே இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நீ உயரும்படி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தான் உனக்கான நன்மையை தீர்மானம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் சிறப்பாக இருக்கும்படியும் உன் எண்ணங்களில் கவனமாக இருக்கும்படியும் பார்த்துக்கொள். உன் எண்ணங்களுக்கு ஆழ்ந்த சக்தி உண்டு. உன் மனதில் நீ என்ன எண்ணங்களை விதைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்து அதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி உனக்குள் இறங்கி நல்லதையே உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நீ மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என நினைப்பதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை நீ திருப்திகரமாக வாழ முயற்சி செய். எல்லாமே உனக்கான விஷயங்களை கொடுக்கும் விதமாக நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசித்து கடந்த காலத்திலேயே நீ குடியிருக்க வேண்டாம். எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என கனவு கண்டு கொண்டே வாழவும் வேண்டாம். தற்போது இந்த நிகழ்கால தருணத்தில் நீ மனதை ஒருநிலைப்படுத்தினால் நீ எப்படி வாழ வேண்டும் என கனவு கண்டாயோ அந்த வாழ்க்கையின் அளவாய் உனக்கு அமைத்து கொடுப்பேன். செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் விரைவாக உன் மனதிற்குள் விதைக்க வை. பாவங்களில் இருந்து உன் சிந்தனைகளை விலக்கி வைத்தால் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு உண்டான பலன் தானாக உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களை வெறுக்கக்கூட நேரமில்லாமல் உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களை நேசிப்பதில் முனைப்பாக இரு. உன்னை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை ஆதரிக்க நினைக்கிறார்களோ, யார் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு பலனாகவும் பதிலாகவும் பல மடங்காக நீ அவர்களை நேசி. அவர்களுக்கு உரிய அன்பையும் உதவியையும் கொடுத்து கொண்டே இரு. நிச்சயம் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் உன் வாழ்வில் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து உயரச் செய்வேன். காட்டிற்கு சிங்கம்
தூக்கமாகவே இருந்தாலும் சும்மா படுத்து கிடந்தால் அதன் பசிக்கு இரை கிடைக்காது தானே? அதே போல என் பிள்ளையான நீ ஓடி உழைத்து கொண்டே முயற்சிகள் செய்து கொண்டு இருந்தால் அதற்குரிய பலனாக தங்கம் போன்ற அற்புதமான பொக்கிஷத்தை உன் வாழ்வில் பெற்றுக்கொண்டே இருப்பாய். நான் உனக்கு நல்லதையே செய்வேன். எப்பொழுதும் நீ நல்லதையே செய். உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.